வன்புணர்வு செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் இருவர் போதுமான ஆதாரம் இல்லை என கூறி நீதிமன்றம் விடுவிப்பு. குற்றவாளிகள் விடுவிப்பை தொடர்ந்து குழந்தையின் குடும்பத்தினர் நீதிமன்ற வாயிலில் போராட்டம். உடன் மாத சங்கமும் சேர்ந்து போராட்டத்தில் குதித்தனர். பாலியல் கொலை குற்றவாளிகள் இருவரும் விடுவிக்கப்பட்டதை கண்டு மக்கள் அதிர்ச்சி. சீக்கிரம் வாடி வாடி. நில்லுங்க. இப்ப எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அம்மா நாங்க விளையாட போறோம்மா. அதெல்லாம் போக கூடாது. இப்ப எதுக்கு வெளிய போறீங்க? அம்மா ப்ளீஸ்மா. பொம்பளை பசங்க வெளியில போக கூடாது. உள்ள போங்க ரெண்டு பேரும். மச்சான் ரெண்டு பேரும் மஜாவை பண்ணிட்டீங்க. தமிழ்நாடே உங்களை பத்தி தான் பேசுது. மச்சான் கோர்ட்டு கேஸ் தான் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதான் சப்பா மேட்ரு. தட்டி விட்டு போயிட்டே இரு. நம்ம கையில பணம் இருக்குது, என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? பொண்ணுலாம் ஒரு மேட்ரே இல்ல. அடுத்த சம்பவத்துக்கு உன்னையும் கூட்டு போறேன். எப்பா நான் வரல, ஆளை விடுங்க, நான் போய் தம்மு வாங்கின்னு வரேன். மாமி கிசா அதிகமாயிடுச்சா? இது மேல நடக்க முடியல. உட்காரு மச்சான். போதை ஓவர் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? போனவனே இன்னும் காணோம். மச்சான் அங்க பாடுறா மச்சான், ரெண்டு பொண்ணுங்க போகுது. நேத்தும் பார்த்தேன், இன்னைக்கும் பாக்குறேன். அந்த பொண்ணுங்க இந்த சைடு தான் போகுதுங்க. செஞ்சிடலாமா? அப்போ முக்கிய செய்திகள். சென்னை கோவமாறு அருகே எரிந்த நிலையில் 2 உடல் கண்டெடுப்பு. கடத்தப்பட்ட 2 பெண்கள் எரித்துக் கொல்லப்பட்டாரா என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை. பாலியல் வழக்கில் இருந்து தப்பித்த இருவரும் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் சிறப்பு படை அமைத்து தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது. சார் வாங்க கீர்த்திகேஸ்வரன். இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் இருக்குது? இங்கே இருந்தால் சார் அவங்க 2 பேரும் கடத்தப்பட்டிருக்காங்க. இங்கே இருந்தால் கடத்தப்பட்டிருக்காங்களா? சரி வாங்க பார்க்கலாம். வாங்க சார். இங்கே தானா? எஸ் சார். இது சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்குது. ஆமாம் சார். 1/2 கிலோமீட்டருக்கு வீடு எதுவும் இல்லை இல்லையா? இது ஃபுல்லாக ரயில்வேஸ்க்கான இடங்கிறதுனால இங்கே மக்கள் நடமாட்டம் அந்த அளவுக்கு இருக்காது சார். இங்கேருந்து தான் அவங்க 2 பேரும் கடத்தப்பட்டாங்களா? ஆமாம் சார். அவங்க இந்த சைடு தான் நடந்து வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த பக்கம் வர வேண்டிய காரணம்? அவங்க இங்கே தான் சார் பக்கத்தில் எங்கேயோ காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ வழக்கமாக இந்த ரூட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னும் எடுத்துகிட்டு போகும். சீக்கிரம் முடிக்கிற வழியை பாருங்கள். ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க ரூபேஷ். நீங்கள் சொன்ன அக்யூஸ் நாங்கள் பிடிச்சிட்டோம் சார்.
ம் அவன் இப்போ நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே விசாரிச்சுட்ருங்க, இதோ வந்துடுறேன். என்ன ரூபேஷ் ஏதாச்சும் சொன்னானா? சார் நான் எவ்வளோ அடிச்சு கேட்டேன் சார், அவன் சொல்லவே மாட்டான் சார். ஏய், நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்காக பதில் சொல்லு. அந்த 2 பொண்ணுங்களை என்ன பண்ணீங்க? சார் எனக்கு தெரியாது சார். நீ தானே கடைசியாக கூட இருந்த? சார் நான் அவங்க 2 பேரும் விட்டுட்டு தனியாக போயிட்டேன் சார். இங்கே பாரு, உன் மேலே எந்த கேஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. சார் உண்மையாக சொல்கிறேன் சார், எனக்கு கடைசியாக ஒரு ஃபோன் வந்துச்சு. அதில் நாங்கள் 2 பொண்ணை தூக்கிட்டோம், நீ உடனே வான்னு சொன்னாங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். எந்த இடம்னு கூட எனக்கு தெரியாது சார். இதுதான் சார் நடந்துச்சு. 2 பெண்களும் கல்லூரி சென்று விட்டு வரும் வழியில் கடத்தப்பட்டனர் என விசாரணையில் தெரிய வருகிறது. நேற்று கெமிஸ்ட்ரி லேப்ல டெஸ்ட் டியூப் போட்டு உடச்சிட்டோம். மேம் எல்லாரையும் செம்ம திட்டு, ஒரே சிரிப்பு தெரியுமா? அங்க பாரு 2 பேர் நம்மளே பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்க்காத, வா சீக்கிரமா போலாம். சரி வா வா போலாம். மச்சான் வசமாக மாட்டிக்கிச்சிங்க, சீக்கிரமா. அவனுங்க பார்வையே சரியில்லை, அவனுங்க பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கானுங்க. கடத்தப்பட்ட 2 பெண்களும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டனர். எரித்து கொலை செய்த 2 உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஹலோ சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். என்ன சொல்கிறீங்க? சார் வாங்க கிருத்திகேசன். என்ன கிருத்திகேசன், கேஸ் என்னாச்சு? 2 நாளாக கேள்வி மேலே கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சார் நானும் விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன் சார். ஒரு க்ளூ கூட கிடைக்கல சார். இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் என்ன சார் பண்ணுறது? ஒரு புது குழப்பமே உண்டாயிருக்கு சார். என்ன குழப்பம்? முதல்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிங்க சார். வாட்? 2 பேரும் பையனா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அப்போ அந்த 2 பொண்ணுங்க எங்கே? அதான் சார் எனக்கும் குழப்பமாக இருக்குது. எனக்கு தெரியாது. இன்வெஸ்டிகேஷனை உடனே சிவியராக பண்ணுங்க. இந்த உண்மையை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். 2 பேரும் பையனா? அப்போ என்ன நடந்தது சார்? கால் கேரி ஆன். ஹலோ, என்ன சொல்கிறீங்க? உடனே வரும் சார். இந்த கேஸ் சம்மந்தமாக 2 பொண்ணுங்க கோர்ட்டில் வந்து ஆஜராக இருக்காங்க சார். எந்த 2 பொண்ணுங்க சார்? நம்ம கொலை செய்யப்பட்டதாக நினச்சிட்டு இருக்க அந்த 2 பொண்ணுங்க சார். அந்த 2 பொண்ணுங்க ஏன் ஆஜராகணும்? 2 பசங்களை கொலை செஞ்சுட்டு வந்து ஆஜராக இருக்காங்க சார். வாங்க உடனே போகலாம். வாங்க சார், கிளம்பலாம். கான்ஸ்டபிள் ஜீப் ரெடியா எடுத்து வைங்க. நீங்கள் தான் இந்த கொலையை பண்ணீங்களா? ஏன் இந்த கொலையை பண்ணீங்க? 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் லேடிஸ் போலீஸ் வர வச்சு என்னென்னு விசாரிங்க. அப்போ தான் உண்மை என்னென்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க 2 பேருக்கும் ஜாமீன். அதை வாங்கி படித்து பாருங்கள்.
வாங்க போகலாம். ஹலோ, ஹலோ, லாயர் சக்தி. சொல்லுங்கள். நான் H1 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். அந்த பசங்களோட மர்டர் சம்மந்தமாக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதை பற்றியா? ஜாமீன் எடுத்தாச்சே. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கலாம் சார். அஃபிஷியலாக இல்லை, அன்அஃபிஷியலாக. ஸோ வாட்? ஜஸ்ட் ஒரு சின்ன உதவியாக இதை நீங்கள் எங்களுக்கு செய்யணும். ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே, தேங்க்ஸ் மேம். ஓகே. குட் ஈவினிங் மேடம். உள்ளே வாங்க. மேம், உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கணும். இந்த இந்த ரெட்டை கொலை சம்மந்தமாக சில உண்மைகளை நீங்கள் சொல்லணும். அந்த வழக்கு தான் விசாரணைக்கு வரப்போதே, நீங்கள் கோர்ட்டில் தெரிஞ்சுக்கலாமே. கண்டிப்பாக உங்களை இந்த கேஸில் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இது ஏன் நடந்தது, இதுக்கு பின்னால் இருக்க உண்மைகள் என்னன்னு உங்ககிட்ட கேட்கணும். ஜஸ்ட்டு உண்மையை சொல்லுங்கள், எங்களை தாண்டி இது போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நான் இதை பற்றி பேசினா நல்லதில்லை. பெண்களுக்கு அநீதி நடக்கும்போது இந்த போலீஸ்லாம் எங்கே போனீங்க? சரி, உங்களுக்காக நான் சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்குது. போன வாரம் செய்தி பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பெண் குழந்தைய நாசம் செஞ்சு மின்சாரத்தை உடம்புல வச்சு கொண்டுட்டாங்க. ஆனால் அதை பண்ண 2 பேரும் போதுமான சாட்சி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் அவங்களை வெளில விட்டுச்சு. பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலம் இந்த நாட்டில். அதை மாற்றணும்னு முடிவு பண்ணோம், யோசிச்சோம். அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டோம். அவனுங்க கண்ணில் படுற மாதிரி நாங்கள் 2 பேரும் செட் பண்ணோம். ஏய், நம்ம பிளான் படி அவங்க நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. பின்னாலே வரானுங்கடி. பணம் இருந்தா யார் வேணா தப்பு பண்ணலாம், நீதியை வாங்கலாம். தப்பு பண்ணிட்டு சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு வெளியே வந்துட்டு திருப்பியும் தப்பு பண்ணுவாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற வரைக்கும் தெரியாது அது ஆம்பளையா பொம்பளையான்னு. எந்த இடத்துல இந்த வேறுபாடு பாக்குறாங்களோ அந்த இடமே தெரியாத மாதிரி எரிச்சு கொன்னுட்டோம். இனி பெண்களுக்கு பாதுகாப்ப போலீஸோ நீதிமன்றமோ தர வேண்டாம். பெண்களே பெண்களை காப்பாத்துற மாதிரி சக்தியை கொடுத்தா போதும், அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. அவனுங்க இவங்களை கடத்துற மாதிரி திட்டம் போட வச்சோம். ஆனா அந்த நாய்களுக்கு தெரியாது இது நாங்க போட்ட திட்டம்னு. 2 பேரையும் அவனுங்களை கடத்தின பிறகு இவங்க மொபைலை ட்ராக் பண்ணி பின்னாலேயே போனேன். அவனுங்க 2 பேரையும் கொன்னோம், ஆத்திரம் தீர எரிச்சோம். இது ஒரு யாகம். யாகம் யாகம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பொண்ணு தன் கற்பை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு கொலையும் பண்ணலாம். அது சட்டப்படி குற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் இது நடந்துருக்கு. ஏன்னா உங்கள் எஃப்ஐஆர் படி அவனுங்க தான் இவங்களை கடத்தி இருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்குது. அதனால் நாங்கள் சட்டப்படி தான் இதை பண்ணியிருக்கோம். சார், வர சொல்லி. வாங்க. இந்த கேஸை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சார், இதில் நான் என்ன சார் முடிவு பண்ணுறது? இந்த கேஸை இப்படியே முடிக்கிறது தான் நமக்கு நல்லது. சார், நம்ம இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா? சட்டப்படி குற்றம் தானே. அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம ஒழுங்காக செய்யலை. அப்போ அவங்களே அவங்கள காப்பாற்றிக்க வேண்டியது தானே. அவங்க சட்டத்தை மீறுறாங்க, அதுக்கு நாமளே இப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது சார். தப்பு தான், சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தப்பு தான். பட் அந்த சட்டத்தை அவங்க கையில் எடுக்க வச்சதுக்கான காரணம், சட்டத்தை கையில் வச்சுருக்க நீங்களும் நானும் சட்டத்தை பாதுகாக்கிற நீதிமன்றமும் தான். நீங்கள் சொல்கிறதும் நியாயம்தான் சார். இதுக்கு என்னதான் சார் வழி? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சமயத்தில் இந்த புரட்சி வெடிச்சு தான் ஆகணும். ஒரு வகையில் பார்த்தா தப்பு தான், ஆனால் இந்த தப்புனால பெண்கள் சமுதாயத்திற்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் மூடிடுங்க. நீதிமன்றம் வரைக்கும் போய் நாம் அவமானப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நான் பண்ணுறேன். சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நாமளும் சப்போர்ட்டாக வந்துட்டு போவோமே. கேரி ஆன். பாலியல் குற்றவாளிகளை எரித்து கொலை செய்த வழக்கில் போதுமான ஆதாரமின்றி குற்றம் சாட்டப்பட்ட 2 பெண்களும் விடுவிப்பு.
ஐயோ செத்தோம். இப்போ எங்கே போகிறீங்க? அம்மா நாங்க விளையாட. சரி போய் விளையாடுங்க, போங்க. குட் மம்மி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம்.